சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள் என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கேன்னு சில பேர் பார்த்து நம்ம கேள்வி கேட்குறோம். பேய் இருக்கா? பேய் அறையுமா? ஆவி இருக்கா? ஆவி பேசுமா? இந்த மாதிரி எத்தனையோ $1,000,000 questions நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா? மனிதனின் மனதில் பரம்பரையாய் தொடர்ந்து வரும் ஒரு விஷயம் பேய் மற்றும் ஆவிகள் பற்றிய பயம். இவைகளை பற்றி ஏகப்பட்ட கதைகள் உள்ளன. பேய் பற்றிய படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுகின்றன. உண்மையிலேயே பேய்கள் உலகத்தில் உள்ளனவா அல்லது நமது மனதில் உலாவுகின்றனவா? சரவணன் சார் வணக்கம். வணக்கம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு? ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்போ பேயும் இருக்கு நீங்க நம்புறீங்க? ரொம்ப அதிகமாகவே இருக்கு. அதுவும் ரொம்ப அதிகமாக இருக்கு. கடவுள்னா ஒரு ரூபம் இருக்கு, ஆனா பேய்க்கு அப்படி ஒரு உருவமே கிடையாது. நீங்க பேய் நேர்ல பார்த்திருக்கீங்களா? இப்போ உணர்ந்திருக்கேன், அவ்வளோதான். எங்க? நிறைய இன்சிடென்ட் இருக்கு. அதில் வந்து நான் சின்ன வயசுல நான் வந்து உணர்ந்தது வேணா ஒன்று சொல்கிறேன். இல்லை, நான் பிறந்த வளர்ந்தெல்லாம் சேலம். அங்கே திருவாக்கவுண்டர்னு ஒரு ஊர். அப்போ தான் வந்து மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி விடுவாங்க. அப்போல்லாம் தண்ணி விடுறது வந்து காலையில் 2 மணிக்கு விடுவாங்க, 3 மணிக்கு விடுவாங்க, அப்படி விடுவாங்க. எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஆஃபீஸர், எங்கள் அம்மா வந்து ஸ்டாஃப் நர்ஸு. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடணும். அதனால நைட் அந்த மிட் நைட்டில் நல்லா தூங்குவாங்க. அப்போ தண்ணி பிடிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் ஆள் இருந்துகிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு லேடிஸ் ஊர்லேருந்து கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அப்படி எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சுருந்தாங்க. அது பேர் கல்யாணின்னு. அப்போ ஒரு பொண்ணு இருந்தது. எங்களெல்லாம் பார்த்துக்கிறது அதுதான். அந்த பொண்ணு தான் அக்கா மாதிரி, எனக்கு அம்மா மாதிரி. எங்கள் அம்மா இல்லாதப்ப எங்களை பார்த்துக்கிறவங்க. அவங்க வந்து அந்த நைட்டு தண்ணி எடுக்க போவாங்க டெய்லி. இது எப்படி தெரியும்னா, நைட் ஆனால் தண்ணி எடுத்து காலையில் எல்லாம் வச்சுருவாங்க. எங்கள் அம்மா சொல்லி எனக்கு எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் வெளியே படுத்துருப்போம். இந்த பொண்ணு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதெல்லாம் காலையில் ஒரு தூக்கம், பாதி தூக்கத்தில் அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான். அது வந்து நான் ஒரு 6வது 5வது படிக்கிறப்போ. அப்போ வந்து ஒரு நாள் வந்து கல்யாணி வந்து தண்ணி எடுக்க போயிடுச்சு. அப்புறம் திரும்பி வரவே இல்லை. ஒரு 4 மணி 5 மணிக்கு எங்கள் அம்மா எழுந்திரிச்சு, இன்னும் தண்ணி அடிக்க போனோம், ஒரு 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்களே, இன்னும் ஆளை காணாமன்னு சொல்லி எல்லாம் போய் தேக்கிறப்போ அந்த பைப்படியில் மயக்கம் போட்டு கிடக்குது பொண்ணு. அப்போ அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னு தெரியுதுன்னா, அதுக்கு முதல் நாள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அந்த வேடிக்கை பார்க்க பொண்ணு, இந்த பொண்ணு வந்து வேடிக்கை பார்க்க போச்சு. கடைசியில் வந்து அந்த வீட்டில் போய் பிடிச்ச பேயோட பொண்ணு, அந்த பேய் வந்து கல்யாணி மேலே ஏறிச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 10 நாள் அது பட்ட பாடு இந்த வீட்டில் நாங்கள் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். என்னென்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேய் ஓட்டுறதுன்னு சொல்லி என்னென்னவோ செஞ்சு, அதில் ஒரு விஷயம் என்னென்னா, சாணியெல்லாம் கரைச்சி, மாட்டு சாணத்தெல்லாம் கரைச்சி அது கேட்குதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை குடிச்சுது. கல்யாணி வந்து நாங்கள் எங்களோட உட்காந்து சாப்பிட்ற அந்த கல்யாணின்ற பொண்ணு வந்து அந்த சாணத்தை குடிச்சது. அதுக்கப்புறம் அந்த மயிரை எடுத்துகிட்டு போயிட்டு மரத்தில் அடிக்கணும்னு சொல்லி அடிச்சது. இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதனால எனக்கு கண்டிப்பாக வந்து அந்த எப்படி கடவுள் ஒரு விஷயத்த நம்புறனோ அதே மாதிரி பேயின்றதை நான் சின்ன வயசுலேருந்தே நம்புறேன். நம்ம எங்கேயாவது போயிட்டு இருக்கும்போது, தனியாக ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு ரூம்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மூமெண்ட் இருந்தாலும், சலசலப்பு இருந்தாலும், யாரும் நம்ம பக்கத்தில் சுற்றி இருக்காங்கன்னு ஒரு திடீர்னு ஒரு ஃபீல் வரும். ஒன்றுமே இருக்காது, ஒரு காற்று போயிட்டு வந்த மாதிரி. ஒரு நாள் இல்லை, 30 நாள் ஒன்று இருந்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 94ல் நான் ஒரு படம் ஹீரோன்னு நடிக்கிறேன். அப்போ வந்து ஊட்டிக்கெல்லாம் ஷூட்டிங் போனேன்னா உங்களுக்கே தெரியும், அது வந்து ஒரு பூத் பங்களா மாதிரி ஒரு வீடை டோட்டலாக பிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து இதில் வந்து எம்ஜிஆர் சார் தங்கியிருந்தாங்க. இதில் வந்து ஹீரோயின் தங்கியிருந்தாங்க. ஒரு ஹீரோயின் பேரை சொல்லி அவங்க தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எம்ஜிஆர் சார் தங்கின ரூமையும் அந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ரூமையும் கொடுத்துட்டாங்க. நான் வந்து எம்ஜிஆர் ரூம் ஆச்சே அப்படின்னு சொல்லி தெம்ப உள்ளே போய் பார்த்தாச்சு. பெரிய பூத் பங்களா மாதிரி. அது 2-3 நாள் ஒன்றும் தெரியல. 3வது நாள் 4வது நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சது என்னன்னா, நான் மேலே படுத்திருந்தா கீழே விழுவுறது. யாரோ என்னை வந்து இழுத்து கீழே விடுற மாதிரி. ஒரு 4 நாள் சொன்னால் நம்பவே மாட்டேங்குது. யார் சொன்னாலும் சத்தியமாக நம்ப மாட்டாங்க. நானே ரொம்ப நல்லா வெயிட்டாக இருப்பேன். இப்போ தான் வெயிட் குறைஞ்சிருக்கேன். அவ்வளோ வெயிட்டில் என்னை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுரும். ஆனா நீங்க விழுறது உங்களுக்கு தெரியுதா? விழுந்த ஒன்றும் தெரியும். என்னடா கீழே விழுறோம், யாரா இழுத்தான்னு பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க ரூம்ல. என் கூட யாருமே இல்லை. இப்போ சொன்னா கூட அது எனக்கு வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அன்னையிலேருந்து 4th டேலேருந்து ஒரு பயம் வந்துடுச்சு எனக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், மேக்கப் மேனு, காஸ்டியூமரு, என்னோட டச்சப் பை எல்லாரையும் இந்த பக்கம் அந்த கால் பக்கம்
இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 பேரையும் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இருந்தா அப்பயும் நான் மட்டும் இல்லை, அந்த ரூம்ல என்னோட படுந்த அத்தனை பேரும் அதை வந்து ஃபீல் பண்ணாங்க. மேக்கப் மேன் தியாகண்ணன்னு சொல்லுவாங்க, அது நிறைய பேருக்கு மேக்கப் பண்ணியிருக்காரு. அவர்லாம் வந்து இனிமேல் இந்த ரூம் வேணாம், போயிடலாம் தம்பி, இந்த ரூம் வேணாம். அதுக்கப்புறம் விஷயத்தை கேள்விப்பட்டா அதில் என்னன்னா, அந்த ஹோட்டலில் அதுக்கப்புறம் அது பெரிய ஹோட்டலாக இருந்திருக்கு. அது வந்து முன்னாடி ஒரு பெரிய வீடாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது ஹோட்டல் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டலில் வந்து நிறைய பேர் அந்த காதல் ஜோடிங்க வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அந்த பேய் ஏதோ இழுத்து விட்டுருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் பயந்து அதே ஷூட்டிங்லேயே நான் வந்து இதோட பயந்ததோட சரி, எனக்கு பக்கத்தில் இன்னைக்கு வந்து அவன் பெரிய டைரக்டர், அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்தில். எனக்கு பின்னாடி ஒரு 4 ரூம் தள்ளி சைடில் இருக்காரு. நீங்க அந்த 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 பங்களாலாம் நீங்க பாட்டு ஆடி இருப்பீங்க, கண்டிப்பா டான்ஸ் ஏதாவது பண்ணிருப்பீங்க. அது பெரிய அது பேர் எனக்கு மறந்து போச்சு. பட் ஏதோ சம்திங் சொல்லுங்க. ஆமா, அதுதான் மிகப்பெரிய பேய் வீடு. ஆமா, அதுல வந்து அந்த ஹால்ல வந்து சத்தம் கட்டே இருந்து ஒரு நைட்டு 11:30 மணிக்கு டைரக்டர் என்னமோ இந்த பக்கம் சத்தம் கேட்குது, வாங்க போகலான்னு சொல்லி எல்லாரும் ஓடுறாங்க. நானும் போனேன். போய் பார்த்தா தான் தெரியும், இவ்வளோ மொத்த கண்ணாடி அந்த ரூம்ல இருந்த கண்ணாடி, பழைய காலத்து கண்ணாடி. அதை வந்து ஒருத்தன் கை விட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அடிச்சு இது ஃபுல்லாக கிழிச்சு அப்படியே ரத்தமாக ஊற்றி இருக்கு. பெட்டு ஃபுல்லாக ரத்தம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவன் ஒன்றுமே செய்யல, பெட்டு ஃபுல்லாக ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்கு. என்னென்ன ஓடி பார்த்தா அவனை யாரும் அங்கேருந்து வெளியே இருந்து கூப்பிட்டாங்களாம், இங்கே வான்னு. அதுக்கப்புறம் அவனை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சரி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அம்பாசிடர் கார் வாடகைக்கு எடுத்து அவனை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சோம். அவன் அதுக்கப்புறம் ஷூட்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் வரவே இல்லை. கேட்டால் அது வந்து அவனுக்கு பேய் பிடிச்சின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவர் வந்து பெரிய டைரக்டர், அவர் கேட்டால் கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு உலகத்தில். ரொம்ப இந்த பேய் பிசாஸ் இருக்கிற ஒரு ஊர் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் வாங்க, அதுக்கு 2வது இடம் வந்து ஊட்டிம்பாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் கொடைக்கானல் ஏற்காடுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் ஆவி ஓட்டுறோம், இல்லை என்னால் ஆவி கிட்ட பேச முடியும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறையாவே இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இருக்கிறதுனால தான் அவங்க நான் அதில் வந்து உணரலை, அதில் நான் கேள்விப்படலை, அனுபவப்படலை. பட் இருக்கிறதுனால தான் அதை செய்கிறாங்க. எப்படி வந்து கடவுள் இருக்குன்னு நம்புகிறோமோ அதே மாதிரி பேயும் இருக்குது. நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து நெருப்பு தொட்டா சுட்டுரும், கை புண்ணாயிடும். ஆனால் சாமிக்கு வேண்டிட்டு போய் தீ மிதிக்கிறான், அவனுக்கு காலில் புண்ணே வரமாட்டேங்குது. அழகு குத்துறான், எவ்வளோ பெரிய இவ்வளோ பெருசு குத்தி இதுலலாம் எடுத்து இப்படிலாம் ஆடுறான். ஆனால் சின்னதாக ஒரு காயம் பட்டுச்சுன்னா அது ஆடுறதுக்கு ஒரு 10 நாளாவது 5 நாளாவது ஆகுது. இது எப்படி சாத்தியம்னு சொன்னால் இது யாரையாவது பதில் சொல்ல முடியுமா? ஏன் காலில் புண்ணு வரல, தீயில நடந்த புண்ணு வரல? இதுக்கு பதில் சொல்றவங்க தான் இது சொல்லணும். இல்லைன்னு சொல்றவங்க யாராவது மறுக்கிறவங்க பேய் இல்லைன்னு சொன்னா நான் இதை தான் கேட்பேன். இது சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நான் வந்து பேய் இல்லைன்றதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு. இது எப்படி நம்புறோமோ அதே மாதிரி இருக்குன்றதையும் நம்பணும், பேய் இருக்குன்றதையும் நம்பணும். இல்லை, எனக்கு இந்த பேயில அப்படி நம்பிக்கை இல்லை. ஆனா ஷூட்டிங் டைம்ல பாத்தீங்கன்னா அரண்மனை ஷூட்டிங்ல ஒரு ஷாட் இருக்கும். பொண்ணு மேல சார் வந்து போய் பேசுவாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுவாங்க. அந்த பேய் எப்படி இருக்கணும், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாப்பேன்னா, அதோ அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அக்கா எங்க இருக்காங்க, இதோ இங்கதான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்க இருந்து பேன் ஆகும், எம்டியா இருக்கு ஃப்ரேம், மறுபடியும் அந்த குழந்தை மேல பேன் ஆகும். அக்கா அங்க இருக்காங்களா, ஆமா என் முன்னாடி தானே உட்காந்து விளையாடிட்டு இருக்காங்க. மறுபடியும் பேன் ஆகும், அந்த இடம் எம்டியா தான் இருக்கும். இது ஷூட் பண்ணியாச்சு. ஷூட் பண்ணி எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது இது முதல்ல ஸ்ரீகாந்த் நம்ம எடிட்டர், அவர் பார்த்தோன்னே அப்படியே ஜர்க் ஆனாரு. டைரக்டர் சார் கூப்பிட்டாரு, சார் ஒரு தடவை இந்த ஷாட் பார்க்குறீங்களாண்ணா? நீங்கள் எடிட் பண்ணிடுங்க. இல்லை சார் நீங்கள் பாருங்க. ஆனால் கரெக்டாக அந்த எம்டி ஃப்ரேம் போகும்போது ஒரு சவுண்ட், மறுபடியும் அந்த அந்த குழந்தை வரும்போது ஒன்றும் கிடையாது, மறுபடியும் அந்த எம்டி ஃப்ரேம் வரும்போது ஒரு சவுண்ட். இவர் வந்து பயந்து ஏதோ பண்ணீங்களா ஸ்ரீகாந்த்? சார் நான் ஒன்றும் பண்ணல சார், ஒண்ணுமே பண்ணல சார், ரஃப் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சார் நான், அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். இவர் கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி மறுபடியும் போடுறீங்களா? இது ஒவ்வொரு தடவை பண்ணும்போது அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது வந்து அங்கேயே சொல்லிட்டாரு, வந்து எல்லாரும் பூஜையில பண்ணுங்க. கொஞ்சம் பயந்துட்டு எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திடீர்னு லைட்மேன் பின்னாடி இருந்து ஓடி வராரு, என்னமோ இருக்கு, என்ன பிடிச்சிச்சு யார் பிடிச்சி இழுத்தாங்க சொல்லிட்டு. செட்ல பருத்தி வீரன் படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. கார்த்திக் நானும் வந்து இந்த கிளைமாக்ஸ் ஷூட்டிங்ல அமீர் சார் எடுத்துட்டு இருக்காரு.
அது வந்து ஒரு 26 நாள் 30 நாள் எடுத்துட்டு இருக்காங்க கிளைமாக்ஸ். அந்த ஊர்ல வந்து இவ்வளோ பெரிய தேல் போகும், நட்டுவாக்கலின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. தெரியும். ஆமா, அது மாதிரி போகும். அதனால காலத்துக்கு மேல வச்சுட்டு உட்காந்துருப்போம். உட்காந்துருந்தேன். லாங்ல வந்து கோடாவில் வந்து எல்லாம் உட்காந்து லைட் அடிச்சாங்க. நிலாக்கு லைட் வைப்போம்ல, அது மாதிரி ஒரு கோடாவில் வந்து லைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு நாள் காலையில ஏறினானா நைட்டுக்கு அடுத்த நாள் காலையில தான் இறங்குவான். அந்த மேலே போனோம், அவனுக்கு மேலேயே எல்லாம் கொடுப்பாங்க, ஃபுட்டு எல்லாம் கொடுப்பாங்க. ஒரு நாள் அங்கேருந்து அவன் தொப்புன்னு கீழே விழுந்தான். எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரி அட்டன் பண்ணா எல்லாம் பண்ணாங்க. அவன் சொல்லி நாங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டது என்னன்னா, ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ அந்த கோடா சைஸுக்கு ஒரு உருவம் நடந்து போகுதுன்றா. சொன்னா நம்ப முடியல. கேட்டா அவன் என்னத்தையோ பார்த்துருக்கான், கீழே விழுந்தான்றான். இது என்னப்பா நிஜமாப்பா அப்படின்னா, அவன் சொல்லி கேள்வி. நாங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம், நடந்தது இது உண்மை. நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு ஆவி இருக்கு, பேய் இருக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களோ, நீங்க உணர்ந்திருக்கீங்களோ, அதே மாதிரி சக நடிகர்கள் நிறைய பேர் இந்த மாதிரி உணர்ந்திருக்காங்க. முத்துக்காலை அவர்கள் வந்திருக்காரு, அவரு கூப்பிட்டோம். வாங்க உட்காருங்க. சரவணன் சார், ரொம்ப நேரமா எப்படி சின்ன வயசுல இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும் அந்த பேய் இருக்கிற மாதிரி ஒரு ஆவி இருக்கிற மாதிரி உணர்ந்திருக்காரு. உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீங்க பேய் இருக்கிறதா உணர்ந்திருக்கீங்க, நான் பேயோடய வாழ்ந்திருக்கேன். ரொம்ப பாசம் யார் மேல வச்சிருக்கோமோ அவங்க வந்து நம்ம கனவுல வருவாங்க. ஓகே. அந்த வகையில் வந்து எனக்கு வந்து எங்க தாத்தா. ஓகே. எங்க அப்பா அதெல்லாம் கிடையாது, எங்க தாத்தா. இன்னைக்கும் நான் நினைச்சேன் அப்படின்னா, நான் ஏன் வந்து சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு நினைச்சேன்னா, எங்க தாத்தாவை மட்டும் நினைப்பேன், நினைச்சா வருவார். சரி. அதை தாண்டி நான் வந்து ஒரு மளிகை கடையில் வேலை செய்யும் போது ஒரு சுடுகாட்டை தாண்டி தான் நான் வந்து என் வீட்டுக்கு போகணும். ஓ, ஓகே. டெய்லி 3 பணம் எரியும். எனக்கு ஒரு 4 தங்கச்சி, அதில் 2-3 தங்கச்சி பையாடும். என்னை ஒரு வார்த்தையோட நிமிந்து பார்க்காத தங்கச்சி அந்த பேய் ஆடும்போது மட்டும் வரா வரா சரி டாக்டா புரிட்டு பத்தவி சாரா வந்துச்சா, என்ன சினிமா அடிக்க போறாமே, அடிச்சுவா நீ பிச்சருக்கு போடா, இப்படிலாம் சொன்னாங்க. இதை நான் எப்படி நம்புறது? பேய் இருக்குன்னு நம்புறதா இல்லைன்னு நம்புறதா? நான் சாமியை நம்புறேன். சாமி இருக்கு அப்படின்னா பேயும் இருக்கு. பட் ஆனால் பேய் ஓட்டுறவங்க வந்து பொய் சொல்றாங்க. அது ஏன் சொல்றீங்க? பேய் ஓட்டுறவங்க நிறைய பொய் சொல்றாங்க. ஆமா, ஏன்? பேய் ஓட்டுறவங்க பொண்டாட்டிக்கே பேய் பிடிக்குது. ஏன் அவன் வீட்டில் ஓட்ட முடியாத பேய் ஏன் வந்து வெளியே வந்து ஓட்டுறாங்க? கரெக்ட். இது என்னுடைய சந்தேகம். நான் யாரும் பேய் ஓட்டுறவங்கள குறை சொல்ல சொல்ல, என்னுடைய ஆதங்கம். கூட நான் வந்து ஒரு செத்து விளையாடுமான்னு இன்னைக்கு நான் சினிமாவில் இருக்கேன். ஒரு பேர்னா அது ஒரு காமெடி தான். காலைனா எந்த நாட்டுக்கு போனாலும் செத்து விளையாடுமான்னு கேட்பாங்க. அது எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியாது. ஒரு கால் என்ன தெரியல எனக்கு. நான் சின்ன வயசுல நான் வந்து வேலை செய்யும்போது எங்கள் ஊருக்கும் நான் வேலை செஞ்ச ஊருக்கும் 1 கிலோமீட்டர். அந்த 1 கிலோமீட்டருக்கு இடையில தான் வந்து ஆலமரம், அங்கே தான் போனால் எரியும். நான் இங்கே ஓட ஆரம்பிச்சேன்னா 1 கிலோமீட்டருக்கு நிற்கக்கூடாது. ஆப்போசிட்டில் யார் டே அப்படின்னு சொன்னா கூட அது உண்மையில பேயா கூட இருக்கலாம், மனுஷனா கூட இருக்கலாம், யாரும் பார்க்க மாட்டேன். இங்கே ஓட ஆரம்பிச்சேன்னா கரெக்டாக என் வீட்டு வாசலில் போய் நிற்பேன். அந்த ஓட்டம் தான் இன்னைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தில் கூட நல்லா ஓடுறப்பா கூட நல்லா ஓடுறது, இப்போ ஓடுறது இல்லை. அது 6 வயசுல ஓடின ஓட்டம் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால பேய்க்கு உருவம் கிடையாது. ஆனால் மனசுல நினைச்சாச்சுன்னா அந்த உருவம் கண்ணுக்கு அப்படியே அழகா தெரியும். அதை நம்ம உள்வாங்கணும். உள்வாங்கிட்டோம்னா அந்த உருவம்ங்கிறது உள்ள பதியும். நீங்க சொன்னீங்க எதுல ஒரு மனிதன் வந்தாலும் அந்த பேயா இல்ல மனுஷனா தெரியாது நமக்கு. ஆனா என்னைக்காவது அந்த உருவம் கொடுத்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப ஆசைப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டா, அதுக்கு என் முதல் தங்கச்சி வந்து இறந்து போச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ தெரியல, நைட்டு வந்து எனக்கு திடீர்னு ஞாபகம் இறந்து போச்சு. அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அதை மைண்டில் வந்து ஞாபகம் வச்சு எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஞாபகம் வச்சு இழுத்தேன் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் இழுத்தேன். கரெக்டாக அந்த முகம் வந்துச்சு, அந்த உருவம் வந்துச்சு. நான் எப்படி தோளில் தூக்கி போட்டு அண்ணா அப்படின்னு தூக்கி போட்டு வளர்த்தணும், அந்த உருவம் என் கண்ணுக்கு தெரிஞ்சு. அதை நம்ம உள் வாங்கிட்டோம்னா அந்த உருவம் தெரியலாம். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆவி பேய் இருக்கா இல்லையா, நம்பிக்கை தான் எல்லாமே சொல்றாங்க. நம்ம மத்தியில ஐயப்பன் அவர்கள் வந்திருக்கிறாரு. ஐயா வணக்கம். நீங்க ஆவி பேய் அந்த ஒரு மீடியம் இருக்கும் பாருங்க, அவங்க கிட்ட பேசுவீங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு ஆவி கிட்ட பேச முடியும் இல்ல அவங்கள கூப்பிட்டு மனசுல என்ன இருக்கு அது தெரிஞ்சுக்க முடியும்னா டெக்னிக்கோ இல்ல அந்த ஒரு ஸ்பெஷல்
எப்படி வந்தது? அது எப்படி வந்துச்சுன்னா, நான் எங்கள் குலதெய்வம் பெருமாள் சாமி தான். சரிங்க. அப்போ ஐயா கோயில்னு கன்னியாகுமரியில் சாமி தோப்பு இருக்குது. அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. அப்போ நான் கோயிலில் போவேன், கொஞ்சம் நான் முடிச்சு கொடுப்பேன், செய்வேன், எல்லா வேலையும் அவர் கொஞ்சம் பள்ளியோட வேலையெல்லாம் செய்வேன். அப்போ செய்யும்போது நான் இப்போ ஜெமினி கணேசி வீட்டில் அம்மா வீட்டில் தான் கார்டன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் கார்டன் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சரிங்க. அப்போ அவங்க எதையா மேலே பழியை போட்டாங்க. அவங்க அம்மா நான் போனேன், வேலையை விட்டு நில்றான்ட்டாங்க. நான் வேலையை நின்றுட்டேன் போனேன். நான் இப்போ ஐயாவை கும்பிட்டோமே, சரி நம்ம கும்பிட்டா நமக்கு வந்து துணையை நிற்பார் அப்படின்ட்டு நான் நாமத்தை வச்சு சின்ன சின்ன பசங்களை வச்சேன். நான் மாப்பு கட்டிட்டு இது மாதிரி நடந்துட்டு இருந்தேன். அதுக்கு மேலே வந்து ஒன்றா எனக்கு காட்டி கொடுத்தாரு. இந்த மாதிரி குழந்தைலாம் அதனால தீர்த்துடலாம், ஆவியெல்லாம் பிடிக்கிறதுக்கு சட்டம் கொடுத்தாரு. அதோ ஒருத்தர் என்ன பாடுங்க சட்டத்தை பிடிக்கணும்னு பிடுங்க பார்த்தாரு. அப்போ அன்னைக்கு மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. வேலையும் இல்லை, இதையும் பிடுங்குறாங்க, ஒன்று சாவடிச்சிட வேண்டியதானு கேட்டேன். அவர் நேரம் ஹைட்டாக வந்துட்டு துத்திராச மலையை போட்டு, இந்த சட்டத்தை யாராலும் பிடுங்க முடியாது, உனக்கு அதிக சட்டம் தான் அதிகம் வேறு இருந்தாண்டா உனக்கு எதுக்கு காலப்படாதுன்னு சொன்னார். இப்போ எத்தனை குடும்பங்கள் உங்ககிட்ட வந்து இது இப்படி நடந்திருக்கு, இந்த சாவில் எங்களுக்கு மர்மம் இருக்கு, நீங்க ஆவி கூப்பிட்டு பேசி கரெக்டா தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அப்போ அந்த ஃபேமிலி வந்து பேர சொல்லிட்டாங்கன்னா நான் அவனை வர வச்சு நான் கூப்பிட்டு பேச விட்டுருவேன். அப்போ அந்த ஆவி பேசுறது உங்களுக்கு மட்டும் கேட்குமா இல்லை மற்றவங்க? இப்படியே கட்டுறேன். என்னங்க? ஒருத்தர் கூப்பிட்டு பப்ளிக்ல. ஆமா. பட் இந்த மாதிரி கிராம பக்கம் நிறைய நம்புறாங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பேசுறாங்க. தருமபுரி, சேலம்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸி, எல்லாமே எல்லா ஊர்லயும் இருக்காங்க. ஒரு மீடியம் இருக்கு, ஒரு வழி, இதுதான் வழி இருக்கு. ஒரு ஆவி கிட்ட பேசுறதுக்கும் நம்ம யார் பறி கொடுத்துட்டோமோ அவங்க கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாக்கா இவங்க மூலமா அவங்க கிட்ட பேச முடியும்னு ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில மலர்கொடி நீங்க வந்திருக்கீங்க. உங்க பையன் பேர் மணிகண்டன். சரி, நீங்க மணிகண்டன் ஒரு அக்கா? ஆமா. பரிமளா என் பேர். உங்க தம்பி வெளிநாட்டு போய் வேலை செய்யணும் ஆசைப்பட்டாரு, அதனால தான் அவனை வெளியூருக்கு அனுப்பிச்சு வச்சுங்க? ஆமா, அவன் தான் விருப்பப்பட்டான். நான் போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்து தான் நான் வேலை செய்வேன், இல்லாட்டினா நான் திரும்பி வந்துடுவேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு மணிகண்டன்? 26 வயசுல. கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள்ல போனாரு? 3 மாசம் சென்று போனேன். 3 மாசம் முடிஞ்ச பிற்பாடு போனேன். 3 மாசம் முடிஞ்ச உடனே ஊருக்கு போனாரு, மலேசியா போனாரு. மலேசியா போனதுக்கு அப்புறம் மலேசியா போய் 13 நாள் வரையும் ரூம்ல இருந்திருக்கேன். வேலைக்கு போகல. ஏன்? அவங்க போயிட்டு ஒரு 10 நாள் 15 நாள் இங்கே இருங்க, இந்த ரூம்லேயே இருந்துக்கங்க, நாங்கள் வந்து வேலைக்கு நாங்கள் சொல்லும் போது நீங்கள் வந்தால் போதும், அதனால இந்த ரூம்லேயே நீங்கள் இருந்துங்க, இந்த ரூம் விட்டு வெளில எங்கேயும் போய்க்க வேணாம்னு சொல்லிட்டு ரூம்லேயே இருக்க வச்சுட்டாங்க. அந்த ரூமில் இருக்கிற வரைக்கும் நல்லா தான் எங்கள்கிட்ட பேசினேன். டெய்லியும் ஃபோன் பண்ணி டெய்லியும் பேசுவோம், ஒரு நாள் கூட தவற மாட்டோம். என்ன வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏசி மெக்கானிக்கர் வேலைன்னு சொல்லி கூட்டிட்டு எடுத்து கொடுக்கணும், செய்யற வேலைக்கு எடுத்து எழுப்புறாங்கப்பா, மாசம் 30,000 தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. போய் 13 நாள் ஒருத்தி பேசியிருந்தேன். 13 நாள் வேலை இல்லைம்மா, உட்காந்து தான் இருக்கிறோம் அப்படின்னா. அப்புறம் 14ஆம் நாள் வந்து இப்போதாம்மா நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி விடிய 4 மணி வரையும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, வியாழக்கிழமை மணிக்கு வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு எங்களுக்கு நியூஸ் வந்தது. சாயந்தரம் ஒரு 4-5 மணிக்கெலாம் எங்களுக்கு ஃபோன் வந்தது, நான் வேலைக்கு போயிட்டேன், நல்லபடியாக இருக்குது, நல்லா தான் இருக்குது அப்படின்னு. இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் எனக்கு தகவல் கொடுத்தது. வேலைக்கு போயிருக்காரு, 13 நாள் ரூம்ல இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் 14ஆவது நாள் தான் வேலைக்கு போனாரு. 15ஆம் நாள் பேசல, 16ஆம் நாள் இறந்துட்டான்னு நியூஸ் வருது. எதுக்காக இறந்தாரு ஏதாவது சொல்ல? ஃபுட் பாய்சன் ஆச்சு, சாப்பாடு சரியில்லை அப்படின்னு இதுதான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. அது மாதிரி தான் ரிப்போர்ட்டும் வரல. ரிப்போர்ட் வந்து சொன்னாங்க. 2014 நடந்த சம்பவம் இது. ஆமா, 15, 16, இது 17. 2.5 வருஷம். 2.5 வருஷம் கழிச்சு இது வரைக்கும் உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்டும் வரல. நீங்க விசாரிக்கல? நான் எல்லா இடத்தையும் விசாரிச்சு பார்த்தேன். யார் கூட்டிட்டு போனாங்க அவங்க கிட்ட விசாரிக்கல? விசாரிச்சேன். சிறுபிரிமத்தூர்ல இருந்துகிட்டு போன்லயே பேசிக்கிட்டு இருந்தோம். 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் பேசினாரு. இது மாதிரி வந்துரு இப்போ அனுப்ப போறாங்க, அப்புறம் அனுப்ப போறாங்க, இப்படியே சொல்லி எங்களை கடத்திட்டு வந்துட்டான். கடைசியில இன்னும் இப்படி செய்யறாரு அப்படின்ட்டு திருப்பி எங்க வீட்டுக்காரரு கொஞ்சம் கோபமா பேசிட்டாரு. பேசின பிற்பாடு சொல்லு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டான். நான் இறந்ததுக்கு பிற்பாடு பசுமாடு தான் வந்துச்சு வீட்டுக்குள்ள. என்னம்மா? பசுமாடு வீட்டுக்குள்ள வந்துச்சு. அது வந்து அவ என்னென்ன செஞ்சானோ அது ஃபுல்லாக எல்லாமே பிரிச்சை திறந்து சாப்பிட்றது, நம்ம சோறு வடிச்சு கொடுத்தா சாப்பிட்றது, என் மேலே வந்து படுத்துக்கிடுவான். அப்புறம் நான் அழுதாக்கா என் கண்ணு தண்ணி துடைக்கும், அது மாடும் கண்ணு தண்ணியை அழுகும். நான் வந்து சோறு வடித்து சாப்பிட்டு போடா அப்படின்னு சொன்னாக்கா படுத்துக்கிறேன், வீட்டுக்குள்ளே படுத்துக்கிறேன். நான் சமையல் பண்ணி வச்சு சாப்பிட்ட பிற்பாடு தான் வீட்டு விட்டு போவோம். காலையில் 7 மணிக்கெலாம் வந்து கதவை தட்டி கூப்பிட்டுருவோம், அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருவோம். மாடு வந்து 2 வருஷமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த 3 மாசமாக வரல. இந்த 3 மாசம் அந்த மாடு வரல.
சரி, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? ஒருவேளை உங்க மகனா இருக்கும்னா நீங்க? அப்படிதான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அம்மா என் பிள்ளை தான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நம்ம பேசுகிற வார்த்தை அதுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டு தலையை ஆட்டும். தலையாடுனா படுத்து அழுவுறது, அந்த மாடு கண்ணீர் விட்டு அழுகும்போது எங்களுக்கு ரொம்ப தாங்க முடியாது. நீதானான்னு எங்களுக்கே கன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருது. அந்த மாடு அப்படியே நீ பக்கத்துல என் மயனா இருந்தால் என் மடியில் படுத்து இருக்கும்டா, நீ மயனா இருந்தால் படுத்துக்குவீலடா அப்படின்ட்டு உட்காந்துட்டு காலை நீட்டிட்டு உட்காந்தேன். அதே மாதிரி இங்கிட்டு காலை போட்டு மடியில் படுத்துக்கிடுச்சு. அந்த சீனை வந்து எல்லாருமே எடுத்தாங்க. தங்கச்சி எழுந்த அண்ணனும் வந்திருக்காரு, அவர் கூப்பிடுவோம். வாங்க. வணக்கம். உங்க தங்கச்சி தான் ராசாத்தி. ஆமாம். எந்த வருஷத்துல கல்யாணம் பண்ணி வச்சீங்க? 2007 மேடம். 2007. எப்போ இறந்தாங்க? 15 மேடம். 2015. வீட்டில் பார்த்து தான் நான் கட்டி கொடுத்தீங்க? ஆமாம் மேடம். உங்க மாப்பிள்ளை குடிப்பாரா? ஆமாம் மேடம், குடிப்பார், தண்ணி அடிப்பார். அது கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியாது? தெரியாது மேடம். சரி, உங்க தங்கச்சி இந்த விஷயமா ஏதாவது பேசியிருக்காளா? ஒரு அண்ணிக்கிட்ட, ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக பேசும்போது மனசு என்ன சொல்லியிருக்கா? நீங்க கட்டி கொடுத்த மாப்பிள்ளை சரியில்லை அப்படியே சொல்லிடு. நாங்கள் போய் பார்க்க போனாக்கா போனோம்னா பார்த்துட்டு வந்துன்னு இருப்போம். வந்தீங்களா பார்த்தீங்களா போயிட்டே இருங்கன்னு அப்படிதான் சொல்லுவோம் என்கிட்ட. மாப்பிள்ளை பொண்ணு, எங்க பொண்ணு. ஆனா மாப்பிள்ளை பார்க்கவே முடியும், வீட்லயே இருக்க மாட்டான். நாங்க போனா வீட்டுல ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லை. அப்போ உங்க பொண்ணு இவ்வளவு கஷ்டம் இருக்கு வீட்டுல இருந்தாலும் அங்க போனாலும் எதுவுமே கேட்க கூடாது அப்படிதான் எங்க கிட்ட சொல்லுமே. ஆனா நாங்க போனோம்னா பார்த்துட்டு வந்துன்னே இருப்போம். நான் ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நீ வந்தா உங்க வீட்டுக்காரனோட வாமா, நீ மட்டும் தனியா வராத, கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கணும். ஏன்னா தனியா வந்தா ஊர்ல ஒரு மாதிரி பேசுவாங்க, அதனால வந்தா உங்க வீட்டுக்காரனோட வா அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேடம். சரி. ஏன்னா ஒரு பொண்ணு கொடுத்த இடத்துல எப்படி நல்லா இருக்கணுன்ற எண்ணத்துல தான் நான் சொல்லியிருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை மேடம். ஆனால் நாங்கள் எப்போ போனாலும் ஒரு நிம்மதி இல்லாமல் தான் வருவோம். போனோமா தங்கச்சியை பார்த்தோமா அப்படி தான் வருவோம். அதாவது எங்கள் வீட்டில் என் தம்பிக்கோ இல்லை எங்கள் வீட்டில் நல்லது கெட்டதுக்கோ எதுக்குமே அனுப்ப மாட்டாங்க மேடம். இந்த விஷயமா உங்க மாப்பிள்ளை கிட்ட நீங்க இல்ல உங்க சம்பந்தி கிட்ட பேசணும்னு நான் நினைச்சதே இல்லையா? இல்லை மேடம், அவனை பார்க்கவும் முடியாது. எப்போ போனாலும் சம்பந்தி கிட்டே பேச முடியாது. அவன் பேசினாலும் நம்மள தான் சார் மேடம், பொண்ணு இப்படி பேசுது, உன் தங்கச்சி அப்படி பேசுது அப்படின்னு. சரி, 2015 உங்க தங்கச்சி இறந்தா, அதுக்கு முன்னாடி பேசுனீங்களா அவகிட்ட? அதுக்கு முன்னே வீட்டுக்கு ஒரு வாரம் வந்தது மேடம், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்தது. சரி, வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அண்ணன், இவ்வளோ கஷ்டத்துல இருக்கேன், இவ்வளோ கொடுமைப்படுத்துறாங்க, ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்ல மேடம். எனக்கு வந்துட்டு ஒரு தம்பி 2 தங்கச்சி, அதில் ஒரு தம்பி தங்கச்சி பேச மாட்டாங்க. சரி. இடையில இது லாஸ்ட் தங்கச்சி, இது பேசும். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, உங்க நாத்தனார் இறந்ததுக்கு முன்னாடி ஃபோன்ல ஏதாவது பேசினாங்களா உங்ககிட்ட? இல்லை மேடம், ஃபோன் பேசினாலும் ஃபோன் கட் பண்ணிடுவோம் மேடம். நீங்க பேசினா ஃபோன் கட் பண்ணிடுவோம்? ஆமாம், ஃபோன் கட் பண்ணி வச்சிருவோம். வீட்டில் அந்த சூழ்நிலையில ரொம்ப பயந்துட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? ஒரு ஜெயில் மாதிரி, ஜெயில் வாழ்க்கை தான் பொண்ணுது. மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்காங்க? எல்லாம் இருக்கிறாங்க. கேட்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா 2015 உங்க தங்கச்சி பறி கொடுத்தீங்க. எதுக்காக இறந்தாங்க? அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏதாவது வந்ததா? இல்லை மேடம், கேஸ் கொடுத்தேன் மேடம். அதாவது விவேகமாக காலையில் 6:30 மணிக்கு எங்களுக்கு தகவல் தெரிஞ்சுது. நாங்கள் 8:30 மணிக்கெல்லாம் போயிட்டு அந்த ஊர்க்காரங்களாம் கூப்பிட்டு இது போல் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம், ஆனது ஆச்சு அப்படின்னு பேசும்போது ஒரு லேடிஸ் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை மேடம், தெரியல, எதுவுமே தெரியல. நான் நேராக ஸ்டேஷன் போனோம். ஸ்டேஷன் போனோடனே அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். வீட்டாண்டு வந்துட்டு அவர் எஸ்ஐ என்ன சொன்னார், அதை பற்றி எதுவுமே பேசலை, எங்கள் 2 பேரும் காம்படிஷனே போங்க, ஆனதாச்சு 2 பேரும் ஒன்றா போயிடுங்க, நீ வந்து கேஸ் குத்தினா அவனை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம், குழந்தைங்கள நீங்கள் இட்டுன்னு போய் வளர்க்கணும் அப்படின்னு. சரிங்க சார், நான் குழந்தை நான் எடுத்துன்னு போயிட்டு வளர்க்குறேன் அப்படின்னு அவங்க மாப்பிள்ளை வீட்டு சார்பாக பெரிய பிரச்சனையாக ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணார், சரிங்க நீங்கள் வந்து கேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி பாடியை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டதுக்கு நீங்கள் ஸ்டேஷனில் வாங்கிக்கங்கன்றாங்க. ஸ்டேஷனில் போய் கேட்டால் அவர் வரல இவர் வரல, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வாங்கிக்கங்கன்றாங்க. இது ஹாஸ்பிட்டலில் இது ஸ்டேஷனில் கொடுத்த காப்பி.
20ஆம் தேதி எங்களுக்கு 6:30 மணிக்கு தெரிஞ்சுது மேடம். அன்றைக்கி ஃபுல்லாக எஃப்ஐஆரே போடலை, கம்ப்ளைண்ட்டே வாங்கலை. மறுநாள் தான் கம்ப்ளைண்ட்டே வாங்கினாங்க. இல்லை, அந்த கம்ப்ளைண்ட்லேயே அதை நீங்கள் இப்போ இதை கொடுத்தது சந்தேகத்திலே தான் அந்த அந்த தூக்கு மாட்டிருக்காங்க, அதில் தான் சந்தேகம் இருக்குன்னு தெளிவாக போட்டிருக்காங்க. சஸ்பீஷியஸ் டெத் டியூ டு ஹேங்கிங் அதில் போட்டிருக்காங்க. தூக்கு போட்டு செத்தாங்களா? இல்லை அப்படி சொல்லினாங்க மேடம், ஆனால் கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியாது. ஐயப்பன் வந்திருந்தாரு, அவர் சொல்லியிருந்தாரு என்னால் ஆவிக்கிட்ட பேச முடியும், என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியும். 2 கேஸ் அவர்கிட்ட கொண்டு போவோம், அவரால் இதை சால்வ் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். உங்கள் மகன் மலேசியா போய் எப்படி இருந்தானோ உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது? தெரியாது மேடம். சரி, முன்னாடி ஐயப்பன் அவர்கள் உட்காந்துருக்காரு, அவர் என்ன சொல்றாரு? உங்க பையன் கிட்ட பேச முடியும், அந்த ஆவி கிட்ட பேச முடியும், என்ன நடந்தது என்னால சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கணும் ஆசையா இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆசை இருக்கு. கூட்டலாமா? ஏன் கூட்டுமா? கண்டிப்பா. பேர் என்னம்மா? மணிகண்டன். வாடி பாப்பா. மணிகண்டன் கொஞ்சம் கொடு கொடியா. வா டக்குன்னு வரணும், கொடு வரணும். வா 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 ஏறி வா. மேலே ஏறி மேலே ஏறி வா. சொல்லு, என்ன என்ன எப்படி செத்த? வண்டி இல்லையா மேலே? எந்திரி சொல்கிறேன். சொல்லு, வண்டியா மேலே சொல்லு. மழை முறுக்காம சொல்லு. வண்டியா வந்துட்டேன்ப்பா. எந்த ஊரில் செத்த? நான் செத்தது வெளிநாடுப்பா. என்ன ஊர்? கையெடு சொல்லு. சொல்லிட்டான்டான், உனக்கு வாயை திறந்து விட்டு மாதிரி சொல்லு. சரிப்பா, நான் இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து நான் அண்டை நாட்டுக்கு வேலை தொழில் விஷயமா போனேன்ப்பா. சொல்லு. என்ன சொல்லணும்ப்பா? என்ன கேட்கணும் சொல்லு. கேளுங்க. நான் உள்ள எப்படி யாரும் கிட்ட வாங்க உனக்கு என்ன கேட்கணும் ஃபுல்லாக ஏமா கேட்டு சொல்லுங்க. நான் சில ரகசியம்லாம் உங்ககிட்ட சொல்லலாமா? அங்கே என்ன நடந்ததுன்னு என் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலே தப்பு இருக்கு. அதை நான் ஒரு சிலது மட்டும்தான் உங்ககிட்ட உடைச்சிருக்கனே கண்டி வேற சில விஷயம் எதுவும் நான் சொன்னது கிடையாது. சொல்றது கரெக்டாங்கம்மா? கரெக்டாங்கதா? வாய் திறந்து பேசுங்க, இது இல்லைன்னு சொல்லுங்க. நான் வேலை செய்கிற இடத்த ஒரு பொண்ணை கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் நம்பினதுக்கு எனக்கு அந்த மக எனக்கு துரோகம் பண்ணிட்டா. நான் அந்த இடத்துல விட்டு நான் ஓடி வரணும்னு நினச்சேன், என்னால் ஓடி வர முடியல. அந்த இடத்த என்கிட்ட நல்லபடியாக பேசி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சாப்பாட்லேயும் கொஞ்சம் விஷத்தையும் கலந்து கொடுத்தாச்சு. நான் அதை எனக்கு நம்பி நான் அதை கொஞ்சம் உள்ளுக்கு அருந்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. என்ன கேட்க போற சொல்லு. கேளுங்க, உண்மையா இருந்தா உண்மைன்னு சொல்லுங்க, இல்லைன்னா பொய் சொல்லுங்க. அந்த இடத்துல பொண்ணுலாம் இல்லைன்னு சொன்னானே, எந்த இதுல நாங்கள் பசங்க நான் உண்மையை சொல்லலைன்னு சொன்னேன். நான் உண்மையை உங்ககிட்ட சொல்லலம்மா. நான் சொன்னா நீ கஷ்டப்படுவ. என்ன 2வது நான் குடும்ப கஷ்டத்துக்காக தானே நான் போனேன் வெளிநாட்டுக்கு. அந்த கஷ்டம் தான் தீரலையே, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்கோசரம் தான் நான் கிளம்பி அங்கே போனது. உண்மைதானே? அது என்னால நான் பண்ண தப்பு. நான் பண்ணது தப்பு. ஐயா, அங்க என்ன நடந்ததுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க உண்மை இல்லையானா எப்படி சொல்லுவாங்க? இந்த அம்மா தான் கேக்குறாங்க. அதுதான் அவங்களுக்கே தெரியலையே, அதனால தான் நான் கேக்குறாங்க. நீங்க நடுவுல பேசாதீங்க. சரி, என்கிட்ட தான் சொல்லல, உன் பொண்டாட்டிட்ட உங்க அம்மா கிட்ட பெத்த தாய்கிட்டே சொல்லலையே. என்ன நம்பி வந்தவள்கிட்ட நான் சொன்னாக்கா அவ கஷ்டப்பட மாட்டாளா? நான் பண்ண தவறு தானே அது, அதனால நான் எதுவும் சொல்லலை. இப்போ கூட வந்தவன் கூட இருந்தவனுக்கு உனக்கு மட்டும் ஏன்டா போடணும்? அப்போ அவனும் தானே இருக்கணும். அவன் தானே கூட சேர்ந்து உடந்ததானே, அவனும் சேர்ந்து தான் எனக்கு பண்ணது. கூட இருந்தே என்னை குழி பறிச்சிட்டாங்க. அவனால தான் எனக்கு பழக்கமாச்சு.
நானாக தேடி போகல. இவனால தான் என்ன நல்ல பொண்ணு பேசுறது, எங்கே போனாலும் வெளியே எல்லாம் கும்பலாக போயிருக்கோம். 3 பேரும் எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே போயிருக்கோம். பணம் யார் கொடுத்தது? அங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டானே, ரூமை விட்டு எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டானே. நாங்கள் போயிருக்கோம். இந்த இடம் அங்கே பாஸ்போர்ட் இல்லை, எந்த இதுவும் இல்லை, வெளில எங்களை அனுப்பவே இல்லைன்னு சொன்னேன். ஏப்பா இதெல்லாம் சொல்லிட்டு எப்படி வெளியூருக்கு போகிறது தானே எல்லாத்துக்கும் பாஸ்போர்ட் வேணும். நான் அந்த இடத்த தானே சுற்றுறோம். அந்த இடத்துக்கு போகிறது கூட இது பாஸ் இட பாஸ் இல்லைம்மா, எங்களை அனுப்பலமான்னு சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அந்த அங்கே பொண்ணு இல்லைன்னு சொன்னேன். ரூமில் யாருமே இல்லைன்னு ஃபோட்டோ பிடிச்சி கூட கொடுத்து விட்டானே. இது யாரா இருக்குன்னு கூட செல்லில் எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டானே. அதை நான் எடுத்து காட்டலையே நான். அந்த செல்லையை நான் வந்து இங்கே வந்து நான் பார்த்தேனே. நான் அதை எல்லாத்தையுமே நான் எரேஸ் பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு எனக்கு தண்டனை கிடச்சிச்சு. எனக்கு என் பொண்டாட்டிக்கு நான் துரோகம் பண்ணது உண்மை தானே. அதனால் நான் தெரியாமல் தான் எனக்கு இது பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சு நான் பண்ணல. நான் சாகணும்னு நான் நினைக்கல, வாழணும்னு தான் நினச்சேன். உன்னோட பிறந்தவங்க எத்தனை பேர்? சொல்லுமா, கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? இருங்க கொஞ்சம். கரிமேரா, சொல்லு. கூட பிறந்தவங்க எத்தனை பேர் சொல்லு. சொல்லு, வாய் திறந்துக்கிட்ட மாதிரி சொல்லு. எத்தனை பேருப்பா உன்னோட பிறந்தவங்க? இல்லை சொல்லு கையடி சொல்லு. எத்தனை பேர்? அழுகக்கூடாது, அழுதான்னு சொல்லு. அழுகக்கூடாது மணியண்டா. அவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க அது மட்டும் போட்டு சொல்லு. எத்தனை பேர்? தங்கை. தங்கச்சியா? சரிம்மா, ஐயா அவங்க அனுப்புங்க. அப்படியே இல்லைப்பா, இல்லை ஐயா இல்லை, அப்படியே இல்லை இல்லைண்ணா. இல்லை அப்படியே இல்லை, அப்படியே விடு. எந்திரி எந்திரி. நீங்க போங்கம்மா. நீங்க சொன்னது அப்படியே காதல வாங்கி சொல்லிட்டாங்க. ஆனா கூட பிறந்தவங்க யாருன்னு கேட்டா, எத்தனை பேர் கேட்டா ஒரு தங்கை சொல்லியிருக்காங்க. அதுவே தவறு. தெரியாத ஒரு விஷயம் தவறா சொல்லியிருக்காரு. உங்க மகனே வந்திருந்த அக்கா இவங்க சொன்ன மாதிரி இருக்கிறது ஒரே ஒரு அக்கா வாய் திறந்து சொல்லியிருக்கணும். தங்கை ஏன் சொல்லணும்? சொல்லல, அண்ணன் இருக்கிற ஒருத்தன், அவ்வளவுதான். அத கூட பிறந்தவங்க எத்தனை பேர் கேட்டாங்க, அதுவே சொல்ல தெரியல. அப்ப ஆவி எங்க பேசிக்கிறோம், இரும பேசிக்கிறோம். கொஞ்சம் அது கொட்டாயில பிடிக்கிறவங்க ஒண்ணு கொஞ்சம் இருக்கு, 5 நிமிஷம் பண்றேன். வேண்டாங்க, ஏமா டைம்னு ஒண்ணு இருக்கு. ஏனுங்க இங்க சொன்ன அத்தனை விஷயம் சொல்றாங்க. வெளிநாட்டுக்கு போனா யாராவது வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டாங்கன்னா, இருங்க, வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்தா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஏதோ ஆவி நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னொன்று பொண்ணோட தொடர்பு வந்தது, அதெல்லாம் பண்ணேன். அம்மா கேட்ட ஒரே ஒரு கேள்வி, கூட பிறந்த எத்தனை பேரு, அதுவே தெரியல ஆவிக்கு. தொண்டை பிடிக்குங்க, ஆவியெல்லாம் நெஞ்சு பிடிக்கும். அக்கால இருந்து இல்லைங்க, இன்னொன்னு குடும்பம் வந்திருக்கு, அவங்க கிட்டே என்ன வருதுன்னு பாப்போம். நீங்க இருங்க, இன்னொன்னு குடும்பம் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு பேசுவோம். வாங்கம்மா, நீங்க வாங்க, உட்காந்துருங்க, வாங்க. இப்படி வாங்க. ராஜலிங்கம், இப்போ உங்க தங்கச்சி சாவுல உங்களுக்கு மர்மம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. என்ன உங்க தங்கச்சி கூப்பிட்டு என்ன பேச போறாருன்னு பாப்போம். சரிங்களா, வர சொல்லுங்க. பேர் என்னமா? ராஜலிங்கம். இல்ல பொண்ணு பேர் ராசாத்தி. நீங்க எங்க இருந்து கேள்வி கேளுங்க, பக்கத்துல போகணும்னு அவசியம் இல்லை. கொடுக்குற ராசாத்தி ஓடியா போகலாம். வாய் திறந்து விடுறேன் உங்களுக்கு. ஓடியா 6 குற்றம் 100 மலை இதை அத்தனையும் போதுட்டு ராசாயத்தை ஓடியா போகலாம். கொடுக்குற ஓடி வரணும். ஓடியா 6 குற்றம் 100 மலை இதை அத்தனையும் போதுட்டு ராசாயத்தாக கொஞ்சம் நேரம் மட்டும் ஓடியா. மாஸ்டர் ஓடியா, வா சீக்கிரம் வா, உள்ளட்டா வா, நேரம் மட்டும். வாய் திறந்துட்டு பாரு, வாய் பேச, வாய் திறந்து வா. வாய் திறந்தா சொல்லுது, திறந்து விட்டுனே. வா வா, வா
வா வந்துட்டீங்களா, வா சீக்கிரம் வா. ரொம்ப கஷ்டப்படுது வருது. இப்போ வாய் தந்துட்டு மாதிரி காசா தேவையே கொஞ்சம் நேரம் மட்டும் மாசத்தில் துள்ளி நல்லா பாய்ஞ்சு நல்லா வேகமாக ஓடியே வந்துருக்கு. உனக்கு நல்லா வேகம் கொடுத்த மாதிரி எல்லாம் ஒரு உலகம் கொடுத்தாச்சு. ஒரு சகல கையும் கொடுத்தாச்சு. நேரம் மட்டும் ஐட்டம் துள்ளி ஓடியோ. வா சீக்கிரம் வரணும். வா வாய் சொல்லு, வாய் திறக்க முடியாதுன்னு. ஓகே ஐயா, இது ஆகாது, ஆகாது. நம்ம அடுத்த தடவை பார்த்துக்கலாம். நீங்க போலாம். ஒரு கருசாமி கொடுத்து கொடுப்போமா? வேணுங்க. இந்த மாதிரி எல்லாரும் நம்புற மாதிரி ஆவி இருக்கா இல்லையா, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு சொல்லும்போது, இன்னொன்று பக்கம் சயின்ஸ் ரீதியாக அது இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம எங்கேயாவது போகும்போது ஒரு திடீர்னு நம்ம சுற்றி யாரோ நிற்கிறாங்களா, இல்லை ஒரு ஃபீல் இருக்கிறது, அது வேற. அதுக்கு டிஃப்ரெண்ட் பேஸ் டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆவி கூப்பிட்டு பேசுறது இது எல்லாமே எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல. நம்ம மத்தியில் இது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா, ஆனால் எந்த அளவுக்கு இது நம்ம வாழ்க்கையில் சரி வரும் அப்படி பார்க்கறதுக்காக டாக்டர் மங்களா. டாக்டர், நீங்க associated with SCAF. Yes. Schizophrenia Research Foundation. இந்த செட்டிலே யாருமே இல்லாத நேரத்தில் ஒரே ஒரு லைட் போட்டு நான் உட்காந்துட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் எனக்கு பின்னாடி யாராவது இருக்கிற மாதிரி தோணும், இல்லை அப்படி யாராவது ஒரு நடந்து போன மாதிரி தெரியும், திடீர்னு ஒரு சர்சல்னு சத்தம் கேட்கும். இதுக்கு என்ன பேர்? Generally when there is an adrenaline surge, நம்ம ஒரு பதட்டமான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி சில எல்லா நம்மளுடைய பெர்செப்ஷன் பிகம்ஸ் ஹைட்டன்ட். ஸோ நம்ம பார்க்கறது கேட்கறது எல்லாமே நம்ம ஒரு கொஞ்சம் ரொம்ப பதட்டமான ஒரு சூழல் இருக்கும். இப்போ டக்குன்னு ஒரு சின்ன பின்னு விழுற சத்தத்துக்கு கூட நமக்கு தூக்கி போடும். ஸோ தட் ஸ்டார்டில் ரியாக்ஷன் இஸ் வாட் மெனி ஆஃப் அஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கொஞ்சம் பதட்டமான சூழலில் இருக்கும்போது. ஸோ இந்த ஒரு ஓரமாக ஏதோ ஒன்று டக்குன்னு திரும்பும்போது ஒன்று போகிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இது ஒன்றும் ஒரு அப்நார்மல்னோ பேராநார்மல்னோ நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை. நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு அனுபவம் இருக்குங்க, ஒரு ஆவி இருக்கிற மாதிரி. இப்போ இங்கே நம்ம கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்க சொன்னாங்க படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரும் இழுத்துட்டு கீழே தள்ள மாதிரி. ஸோ அவருக்கு நடந்த சம்பவம் இட் ஸ்லீப் ரிலேட்டட் டிசார்டர்ஸ். What we call what people undergoes sleep paralysis. சரிங்க. நார்மலா இந்த sleep paralysis அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். பிகாஸ் when we have vivid dreams, நிறைய கொஞ்சம் வித்தியாசமான கனவுகள் வரும்பொழுது நம்ம அது ஒரு கான்ஷியஸ் ஸ்டேட் கிடையாது, ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது. ஸோ there is a dissociation between reality and what is happening inside our brain. ஸோ அந்த டிசோசியேஷன் வரும்பொழுது நம்மள மீறி நம்ம எழுந்து அதை நடைமுறைப்படுத்தலாம். ஓகே, நம்ம பட் அதை நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஆழ தூக்கத்தில் இருக்கும்போது கனவுல என்ன வருதோ அது தூக்கத்துல நம்ம செய்யறோம், நம்ம செய்ய முயற்சி பண்ண முடியும். that can become dangerous. ஓகே. ஸோ அதை prevent பண்ற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் in the body is the sleep paralysis. சரிங்க. ஸோ நம்ம டக்குன்னு கண்ணை முழிச்ச அப்புறம் கூட ஒரு 1 minute வரைக்கும் ஒரு 2 minutes வரைக்கும் அந்த கை காலை அசைக்க முடியாம அப்ப ஒரு மூச்சு திணறல் வரா மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் இட்ஸ் a normal thing that can happen. யாரும் நம்மள நம்ம புடிச்சு அழுத்துற மாதிரி ஒரு மூச்சு திணறல் இருந்தது. ஓகே. சோ இது எல்லாமே இட்ஸ் நார்மல் ஸ்லீப் இது. பட் இது ரொம்ப அடிக்கடி வந்ததுன்னா பதட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு இது அதிகமா வரும். சோ ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மன அழுத்தம் அதிகமா இருக்கும் பொழுது தூக்கம் பத்தியே அவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க. ஐயோ இன்னைக்கு நம்ம நல்லா தூங்குவோமா, தூங்க முடியாதா, இல்ல தூக்கத்துல உயிருக்கு ஆபத்தாயிடுமா, இன்னும் இந்த மாதிரியான கவலைகளோடயே நிறைய இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். எந்த டாக்டர் கிட்ட போனாலும் டாக்டர்ஸ் ஆவிகள் இருக்கு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு என்ன பின்னாடி என்னென்ன இருக்கு? காமனா இருக்கிற பிலீஃப் புளிய மரத்துக்கு அடியில படுத்து நம்ம தூங்கினோம்னா பேய் பிடிச்சிடும். இப்போ we have scientific evidence for that. புளிய மரம் day in and day out it takes in oxygen and gives out carbon dioxide. and புளிய மரம் ஒரு பெரிய மரம். so the carbon dioxide that is there, and the காத்து carbon dioxide rich air. so there is always a chance you are getting suffocated because you are not getting enough oxygen. அத நாம பேய் ஏன்னா நம்ம human beings are normally we have a tendency நமக்கு புரியாத விஷயங்கள், நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம அமானுஷ்யமா பார்க்கிற தன்மை இன்னைக்கு நேத்திக்கு வரல. இது மனித இனம் தோன்றினதுலேருந்து இருக்கு. ஸோ அதனால தான் சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸையுமே
மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நாம் வந்து பேயோடையும் ஈவில் ஸ்பிரிட்ஸோடையும் சம்மந்தப்படுத்தி பார்த்தோம். ஏன்னா நமக்கு அப்போ அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தெரியல. பட் இப்போ வந்து சயின்டிஃபிக் அட்வான்சஸ்க்கு அப்புறமா நிறைய எல்லா நோய்களுக்குமான காரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை முறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த அளவுக்கு வளர்ந்த விஞ்ஞான அறிவு இன்னமும் வந்து கடைக்கோடி மக்கள் வரைக்கும் போய் சேரலைங்கிறது தான் இங்கே கொஞ்சம் வருத்தமான விஷயம். ஒரு வகையில இந்த மாதிரி விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, அதே அளவுக்கு சில இடங்கள்ல இந்த பேய் பிசாசு, பேய் ஓட்டுறது, பேய்கிட்ட பேசுறதோ இது எல்லாமே நம்பிட்டு நம்ம கொஞ்சம் பின்தங்கி போயிட்டு இருக்குமோ? சில சமயங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு பயந்து இருக்காங்க, ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு ஒரு விபூதி பூசுறோம், இல்ல ஒரு மசூதிக்கு கூட்டிட்டு போய் கயிறு கட்டி விடுறது, இது வந்து ரொம்ப மைல்ட் டிப்ரெசிவ் டிசார்டர்ஸ். இல்லை ஒரு மைல்ட், இப்போ எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப பயந்துட்டா அவ தூக்கமே வரலன்னு சொன்னான்னா அவங்க அந்த கட்டுற கயிறு அந்த பூசுற விபூதியை விட இது இருந்ததுன்னா இனிமே உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்ற அந்த வார்த்தை ஒரு நம்பிக்கை. இட் ஹாஸ் அ வெரி குட் பிளாசிபோ எஃபெக்ட், ரைட்? ஸோ அதனாலேயே அவங்க இன்னும் கான்ஃபிடன்ஸோட அவங்களால எதிர்கொள்ள முடியும். பரீட்சைக்கு போகும்போது சாமி கும்பிட்டுட்டு போவோம், அப்போ நல்லா இருக்கும், நல்லா எழுதுவேன். ஆனா அவ படிச்சாதான் நல்லா எழுத முடியும். பட் ஒரு கான்ஃபிடன்ஸோட போய் அப்ரோச் பண்ண முடியும். அதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பட் இதே வந்து ஒரு தீவிரமான மனநல பிரச்சனை, இல்ல ஒரு தீவிரமான மன அழுத்தம், சூசைடலா இருக்காங்க, திரும்ப திரும்ப போய் அவங்க தற்கொலை முயற்சி பண்றாங்க, எனக்கு உயிர் வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லும் போது திரும்ப திரும்ப கூட்டிட்டு போய் மந்திரிக்கிறதோ இல்ல விபூதி பூசி விடுறதோ இதுக்கு தீர்வாகாது. சம்டைம்ஸ் இட் பிகம்ஸ் டூ லேட். அவங்க வந்து ஹெல்ப் தேடுறதுக்குள்ள நடக்கக்கூடாத விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி பாக்குறவங்களுக்கு பேய் இருக்கா பேய் இல்லையா என்ன சொல்ல விரும்புறீங்க? பேய் இருக்கு இல்லைங்கிறத விட பேயினால உங்களுக்கு எந்த விதமான இப்போ நாம பார்க்குற பேய்கள் எல்லாமே வந்து நம்ம எதை வந்து கடவுள்னு பார்க்குறோம், மனுஷ உருவத்துல கடவுளை பார்க்குறோம். யாருக்கு தெரியும் கடவுள் வந்து இப்படி புடவை கட்டிட்டு 2 கையில தாமரப்பூ வச்சுட்டு கிரீடம் வச்சுட்டு இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு உருவம். மனுஷனை பார்க்குற மாதிரி தான் கடவுளையும் படைச்சிருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம ஒரு ஆண் பேயை எங்கேயுமே பார்த்ததில்ல. திரைப்படங்கள்லையும் சரி, ரியல் லைஃப்லையும் சரி, எல்லாமே வந்து அழகா கிளாமரஸா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிற பெண் பேய்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்ப பெண்கள் மாத்திரம்தான் பேய்களா வராங்க. ஐ திங்க் காஞ்சனால மேல் பேய் பார்த்தோம்ல. ஆமா, காஞ்சனால மேல் பேய் இருக்கு. பட் அதுவுமே ஒரு not completely male kind of பேய். because அந்த glamour component was needed. கண்டிப்பா. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம உருவகப்படுத்துறது தான். நம்ம வந்து இதெல்லாம் வந்து இன்னைக்கு புதுசா வரல. பட் இதே மாதிரி தொடர்ச்சியா நாம இதை பத்தி நிறைய பேச 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 அடுத்த ஜெனரேஷனும் இஸ் கெட்டிங் பிரைம்ட். அதுதான் அப்படிதான் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தா இருட்டா இருந்தா அங்க பேய் இருக்கும். அந்த பேய் எப்பவுமே 12 மணிக்கு தான் வரும். ஆமா, அது இட் இஸ் வெரி ஆன் த டாட் அட் த ஸ்ட்ரோக் ஆஃப் 12 அது வரும். ஸோ இது எல்லாமே நம்ம பிரைம் பண்றதுக்கு நம்மளை சுத்தி இருக்கிறவங்க திரும்ப திரும்ப சொல்றதுனால நமக்கு வந்திருக்கிற ஒரு பிலீஃப். இதுல இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம பயப்படணுங்கிறது இல்லையே. ஆக்சுவலா அவர் சரவணன் பேசும்போது சொன்னாரு, முதல் நாள் நான் மட்டும்தான் பயந்தேன், அடுத்த நாள் எல்லாரும் பயந்தாங்க. When there is one person who is scared, if you suddenly scream here for something, everybody will start. All of us are going to get scared, right? Yeah. So that is a natural reaction of human beings. So one person is having a fear, it is immediately passed on to the other people. Yeah. அந்த ரியாக்ஷன் தான் எல்லாரும் சேர்ந்து கத்துறதே ஒழிய இட் இஸ் நாட் தட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அதை தனித்தனியா அவங்க அனுபவிக்கிறாங்க, அவங்க அந்த பேயுடைய இஃபெக்டை உணர்றாங்கிறது கிடையாது. பயம் இஸ் கெட்டிங் ஸ்ப்ரெட், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். சீஃப் மினிஸ்டரோட டெத் ஃபியூனரல் போது அங்க அவங்க நிக்கிற மாதிரி ஒரு பேய் இருக்குன்னு நடுவுல வாட்ஸ்அப்ல தேவர் மெசேஜஸ் which were floating. ஸோ அதே மாதிரி கேப்போட நம்மளுடைய இமேஜினேஷன். ஸோ இது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு பிலீஃப் நமக்குள்ள இருக்கு. நம்மளுடைய பதட்டம், நம்மளுடைய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், இல்லை நமக்கு எதையோ தேடி நமக்கு ஏற்படுற ஒரு விரக்தி நம்மள இந்த மாதிரி எல்லாம் அதை அப்ரோச் பண்ண வைக்குது. எனக்கு இந்த 2 பேர் இங்க மீடியமா வந்தாங்க இல்லையா, with due respect to Mr. Ayyappan, இது this is what we call inducing dissociation, which I can do it in my clinic, induce this kind of a dissociation and relieve it by suggestion. Yeah.
right? So இது வந்து ஒரு வகையில ஹிப்னோட்டிசம்ங்கிறீங்க. எஸ் see இது வந்து சில கான்ஃப்ளிக்ட்ஸ் அவங்களால பேச முடியாத போது நிறைய இது வந்து பெண்களுக்கு அதிகமா வரும். அதனால தான் they choose women to be the medium. அவங்களுக்கு வந்து அந்த சஜஷன் வரும்போது they believe that அவங்களுக்கு மயக்கம் வரதா. ஸோ அதனால அவங்க மயங்கி கீழே விழுவாங்க. அதே இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு குடும்ப தலைவரோ யாராவது அதெல்லாம் ஒன்றும் இல்லை எழுந்துரு சரியா போயிடும் இந்தா அப்படின்னு கன்னத்தை தட்டி எழுப்பினா ஆட்டோமேட்டிக்கா ரிலீவ். எப்படி ஒரு சஜஷன்னால இதை இன்டியூஸ் பண்ண முடியுமோ அதே சஜஷன்னால நம்ம ரிலீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாம இவங்களுக்கு இல்லை, பட் ஜெனரலா டிசோசியேஷன் வர்றது வந்து ஒரு அவங்களால சமாளிக்க முடியாத ஒரு அதீதமான ஒரு அழுத்தம் ஏற்படும் பொழுது இந்த மாதிரி ஆகும். சாமி வர்றது இது எல்லாமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா இந்த சாமி வரும்போது எல்லா கோயில்லையும் அவங்க சொல்றது எல்லாமே ஜென்ரலாக தான் இருக்கும். கவலைப்படாத எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும், எல்லாம் நீ வந்து உன் குலதெய்வத்துக்கு படையல் போட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும், காணாம போன ஆடு கிடைச்சிடும். இது எல்லாமே வந்து வெரி ஜென்ரல், நத்திங் ஸ்பெசிஃபிக். அண்ட் த சேம் வே வென் முத்துக்காலை வாஸ் டாக்கிங், அவர் வந்து அவரோட சிஸ்டர் வந்து அவரை மரியாதை இல்லாம பேசுவாங்கன்னு சொன்னாங்க. அது வந்து நம்மளுடைய சோஷியோ கல்ச்சுரல் சிச்சுவேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ற ஒரு விஷயம். பெண்களுக்கு ஒரு கோபமாவோ அவங்களுடைய அடி மனசுல இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம சமூகத்துல இடம் கிடையாது. அம்மனா வந்து வெறும் வந்து அவங்கள போய் அடான்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிருப்பாரு. இதே ஒரு அம்மன் இல்ல சாமியோ பேயோ வந்து வாடா போடான்னு பேசினா மரியாதை கொடுத்து அதை கேட்டுக்கிறதுக்கு நம்ம மக்கள் தயாரா இருக்காங்க. ஸோ இது வந்து லைக் இட்ஸ் லைக் அ ப்ரெஷர் குக்கர். சேஃப்டி வால்வ் இதெல்லாம் வந்து அந்த விமனுடைய சேஃப்டி வால்வ். நம்ம அந்த ப்ரெஷர் சேஃப்டி வால்வே இருக்கக்கூடாதுன்னு போட்டு அழுத்தினோன்னா குக்கர் வெடிச்சிடும். ஸோ இதெல்லாம் இருக்கிறது ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு ரிலீஃப். ஜென்ரலாக இந்த விமன் இந்த சாமி ஆடுற பெண்கள் எல்லாம் அந்த ஒரு தடவை சாமி ஆடிட்டாங்க இந்த ஒரு மாசம்னா there will be some amount of peace in the house. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவாங்க, they will feel happier. மனசுல இருக்குது எல்லாமே வெளியில வந்துடுச்சு. ஸோ அது கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ ஆடி மாசம் முடிஞ்சு மறுபடியும் தை மாசம் வரும்போது they can regenerate and do this again. So that is all. இதை வந்து நடிப்பு கிடையாது, they are not acting, they are not இது வந்து யாரையும் ஏமாத்துறதுக்காக பண்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கலி உள்ளுல இருந்து this is their வெளியில சொல்ல தெரியாத ஒரு மன அழுத்தம். ஆனா இப்போ ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு சாமி வந்திருக்கு அப்படி சொல்லும்போது we have seen chain reactions. So அந்த chain reactions எதனால வருது? You mean மத்தவங்களுக்கும் வருது? ஆமாங்க. And that's a chain, that is a mass hysteria. This is very இது சாமி கண்ணுக்கு தெரியுதுன்னு சொல்லலைன்னா your wife is not faithful to you னு எல்லாரும் சாமி கண்ணுக்கு தெரியறதுன்னு சொல்ற மாதிரி தான் அது. So it is more like அவங்களுக்கு வரும்போது எனக்கும் வரும். And again இந்த cues இருக்கு நமக்கு வந்து அந்த உடுக்க சத்தம் நம்ம we have been tuned to that. No, இந்த சத்தம் அந்த மணி சத்தம் அதிகமா இருக்கிறது இல்ல அந்த ஸ்மெல் விபூதி ஸ்மெல் கல்பூரம் ஸ்மெல் அந்த எல்லாமே அந்த வேதாஸ் எல்லாமே so we always look இது எல்லாமே நமக்கு ஒரு cues-ஆ இருக்கு. ஸோ அதை கேட்டா இது வரணுங்கிறது இஸ் ஜஸ்ட் லைக் இவருக்கு ஹிக்கப் வந்ததுன்னா she was responding with a yawn. That is very very tuned. Okay. டாக்டர் கிட்ட பேசும்போது எப்படி இது எல்லாத்துக்கும் விஞ்ஞான ரீதியாக அதுக்கு பின்னாடி ஒரு பின்னணி இருக்கு நம்ம பார்க்கும்போது நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. எப்படி நம்ம சாமிக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் அது நம்ம நம்பிக்கை. அதே மாதிரி நிறைய பேர் நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் மூட நம்பிக்கை மட்டும் நம்பி வாழக்கூடாது. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ஃபார் பீங் வித் அஸ். இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு இங்கே முடியுது. மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும் ஒரு நாள் நிஜம்